Assalamu alaikum. Hello everyone. Welcome to Taste of Chennai. இன்னைக்கு வந்து நம்ம ஊருக்கு போகிறதுக்காக பண்ண ஷாப்பிங் பேக்கிங் எல்லாமே இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நீங்கள் கல்ஃபில் இருந்து ஊருக்கு என்ன திங்ஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு நிறையவே ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஊருக்கு போகிறதுக்கான ஷாப்பிங்லாம் வந்து லூலூவில் வந்து பண்ணிகிட்ருந்தோம். சாரீஸ் வந்து பார்த்துட்ருக்கேன். எங்கள் மாமியார் நாத்தனார் அதுக்கப்புறம் எங்கள் அம்மாக்காகலாம். லாஸ்ட் இயர் போகும்போது பியூர் சில்க் அந்த காட்டன் சாரீ தான் வந்து வாங்கிட்டு போயிருந்தேன். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி இந்த டைமும் இதே மாதிரி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கேன். எங்கள் நாத்தனார் எங்கள் மாமியார் எல்லாருமே பார்த்திங்கன்னா காட்டன் தான் ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. அது சிம்பிள் சாரியாக இருந்தாலும் சரி, சில்க் இருந்தாலும் சரி, காட்டன் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அப்புறம் நிறைய டிசைனர் சாரீஸும் வந்து பார்த்தேன். நான் இதுலேருந்து எந்த சாரீ வந்து செலக்ட் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணுங்கள். அப்புறம் கொஞ்சம் காஸ்மெட்டிக்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. அதனால நான் செப்போரா வந்து போயிருந்தேன். ஹுதா பியூட்டியில் வந்து அந்த ஐ ஷேடோ பேலட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். பாருங்கள் எவ்வளோ கிளிட்டர் ஆகுது பாருங்கள். நல்லா இருந்துச்சு. பட் அந்தளவுக்கு நான் வந்து எல்லா கலர்ஸுமே யூஸ் பண்ண மாட்டேன். அதனால நான் வாங்கலை. சிங்கிள் கலர்ஸில் வந்து வேறு ப்ராண்டில் இருந்துச்சு. செப்போரா ப்ராண்ட்லேயே இருந்துச்சு. அதுதான் நான் வாங்கினேன். அப்புறமா உங்களுக்கு காட்டுறேன் நான் என்னென்ன வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் லிப்ஸ்டிக் ஃபவுண்டேஷன் பார்த்திங்கன்னா மேக்கப் ஃபார்எவர் ப்ராண்டில் ரொம்பவே நல்லாயிருக்கும். எஸ்பெஷலி லிப்ஸ்டிக் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் என்ன ப்ராண்ட் காஜல் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்கிட்ட இன்ஸ்டாவில் வந்து டிஎம் பண்ணியிருக்கீங்க. இவ்வளோ நாளாக டியோர் அதுக்கப்புறம் மேக் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த டைம் வந்து செப்போரா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். செப்போராவும் நல்லா தான் இருக்குது. ரொம்ப வந்து ஸ்ப்ரெட் ஆகலை காஜல். அப்புறம் இந்த ஆக்ஸ் ஆயில் வந்து நாங்கள் சிங்கப்பூர் கடையிலேருந்து தான் வாங்கினோம். நீங்கள் கல்ஃபில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து சூப்பர் மார்க்கெட்ஸ்லாம் வாங்காமல் இந்த மாதிரி சிங்கப்பூர் கடையிலேருந்து வாங்குங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த பேக்டாக தான் இருக்குது. அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங் ஸ்மெல் வந்து வந்துகிட்டே இருக்குது. இதெல்லாம் நீங்கள் சிங்கப்பூர் கடையில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரிஜினல் கிடைக்கும். ஒரு ஷாப்புமே விடலை. ஒரு நாள் வந்து லூலு, இன்னொரு நாள் வந்து கேம் ட்ரெண்டிங், அந்த மாதிரி எல்லா ஷாப்ஸுமே வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு தான் இருந்தோம். கேம் ட்ரெண்டிங்லேயும் பரவாயில்ல, கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பசங்களோட ட்ரெஸ் எல்லாமே. அப்புறம் எங்கள் ஹஸ்பண்டும் சரி துர்க்கி ஷர்ட்ஸ் தான் வந்து மோஸ்ட்லி வந்து வேர் பண்ணுவாங்க. அங்கே பேண்ட்டு ஷர்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். மெட்டீரியல் ரொம்பவே நல்லாயிருக்கும். எங்கள் நாத்தனார் பையனுக்கும் இங்கேருந்து எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து தான் வந்து ட்ரெஸ்லாம் வந்து வாங்கிட்டு போகணும். இங்கே ஒரு பொருள் வாங்குறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தோம். அதுக்கே பார்த்திங்கன்னா எங்களுக்கு பயங்கரமாக டயர்டாயிருச்சு. அப்புறம் இந்த கச்சரா எடுக்கிற ஸ்டிக்கு வந்து கேட்டிருந்தாங்க வீட்டில். அந்த கார்டனில் எடுக்கிற ஸ்டிக்கு வந்து அது இங்கே தான் வந்து கிடைக்கும். அதனால் இங்கே வந்திருந்தோம். அதுக்கப்புறம் அத்தர் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப்பில் பார்த்திங்கன்னா நல்ல ஆஃபர் போட்டிருந்தாங்க. பை 2 get 1 ஃப்ரீ வந்து போட்டிருந்தாங்க. அத்தர் ஸ்மெல் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிறைய ஃப்ளேவர்ஸ் வச்சுருந்தாங்க. எது எடுக்கிறதுனே தெரியல. அந்தளவுக்கு எனக்கு வந்து கன்ஃபியூஷன் இருந்துச்சு. அப்புறம் இதுக்கு பக்கத்துலேயே ஒரு ஷாப்பில் பார்த்திங்கன்னா நிறைய நட்ஸு, சாக்லேட்ஸ், நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் வந்து நம்ம சாப்பிட்டு பார்த்தே வாங்கலாம். எவ்வளோ வேணாலும் நம்ம வந்து சாப்பிட்டு பார்க்கலாம். இங்கே அரபிக் ஸ்வீட்ஸில் நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த சாக்லேட்குள்ளே இந்த நட்டு இருக்கும் இல்லையா, அந்த ஒயிட் சாக்லேட், அதுக்கப்புறம் வந்து இந்த சாக்லேட்குள்ளே பாதாம், ஹேசல்நட்லாம் அந்த மாதிரி சாக்லேட்ஸ்லாம் இருந்துச்சு. இங்கே நல்ல ப்ரைஸ்க்கு உங்களுக்கு கொடுப்பாங்க. இங்கே நல்லா நம்ம பார்கெயின் கூட பண்ணி வாங்கலாம். அப்புறம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோன் சாக்லேட். இது பார்க்க ஸ்டோன் மாதிரி இருக்குல்ல, சாப்பிட்றதுக்கும் பார்த்திங்கன்னா இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது லூலூவில் கூட அவைலபிளாக இருக்குது. லூஸில் பார்த்திங்கன்னா இருக்கும். இந்த ஷாப்போட லொக்கேஷன் வந்து ஹேமட் சென்டரில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. அங்கே போனீங்கன்னா எல்லாமே நீங்கள் வந்து வாங்கிட்டு வரலாம். பர்ஃப்யூமில் இருந்து அதுக்கப்புறம் வந்து ட்ரெஸ், ஷூஸ், நட்ஸ், சாக்லேட்ஸ், முக்கியமாக வந்து பர்ஃப்யூமில் அங்கே ரொம்பவே நல்லா கிடைக்கும். அப்புறம் சுஹேரா ஊருக்கு போயிட்டு போடுறதுக்காக கொஞ்சம் ட்ரெஸ்லாம் வந்து ஷாப்பிங் பண்ணிகிட்டு இருந்தான். நான் எவ்வளவோ சொன்னேன் எப்படியும் ஊர்லேயும் போய் எடுக்க போகிறோம், இங்கே எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கவே இல்லை. இங்கேயே பார்த்திங்கன்னா பாதி பர்ச்சேஸ் வந்து பண்ணிட்டான். இங்கே லூலூவில் வந்து ரியோ பிராண்டில் வந்து எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. ட்ரெஸ்ஸில் வந்து இந்த ஹேண்ட் பேக்ஸ், அதுக்கப்புறம் இந்த ஜுவல்லரி, ஹிஜாப்ஸ், அது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்புறம் சில பேருக்கு கிஃப்ட் பண்ணுறதுக்காக ப்ரேஸ்லெட் அதெல்லாம் வந்து வாங்கிட்டு போகணும். அப்புறம் லூலூவில் இன்னுமே பர்ச்சேஸ் முடியல. அங்கே போயிட்டு வந்து கிச்சன் சிசர்லாம் வந்து எங்கள் நாத்தனார் கேட்டிருந்தாங்க. போல மாதிரி கிச்சன் சிசர்ஸ் எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் கட் பண்ணுறதுக்கு, ப்ரான்ஸ், அதுக்கப்புறம் சிக்கன், மட்டன், இந்த மாதிரி எல்லாமே நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். அதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே லூஸில் வந்து கொஞ்சம் சாக்லேட்ஸ் எடுத்துருந்தோம். மில்க் சாக்லேட் இருக்குல்லையா, அந்த கவ் பிக்சர் போட்டிருக்கும், அது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அது வந்து எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் இங்கே வந்து ஸ்னீக்கர்ஸ், ஜுவல்ஸ், டொப்லரோன் சாக்லேட்லாம் பார்த்திங்கன்னா லூலூவில் தான் நல்லா உங்களுக்கு ஆஃபர் வந்து கிடைக்கும். நாங்கள் கல்தியா மால் லூலு தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும். ஓரளவுக்கு ஆஃபர் இருந்துச்சு. பட் நீங்கள் WTC மால் லூலூவில் பார்த்திங்கன்னா நிறையவே இருக்கும் ஆஃபர். நீங்கள் அபுதாபியில் இருந்தீங்கன்னா WTC மாலில் செக் பண்ணி பாருங்கள். ஊருக்கு போகிறீங்க, பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து இந்த ரெயின்போ மில்க் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. எங்கள் மாமியார் வந்து டீலெல்லாம் போடுவாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் டீ. அதனால் வந்து அதை எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் நைட்டு வந்து ரொம்ப பசிச்சுது. அதனால் வந்து இங்கே ஃபலாஃபில் வந்து வாங்கினோம் கல்தியாவில்.
ஹல்தியாவில் ஒரு ஷாப்பில் வந்து ஃபலாஃபில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒரு கிராமுக்கு பார்த்திங்கன்னா 3 ஃபலாஃபில் நினைக்கிறேன். ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். கூட வந்து இந்த தஹினி சாஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு இது கூட சாப்பிடும்போது. இந்த டிப்போட சாப்பிட்டா தான் ஃபலாஃபில் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த ஷாப் தான் ப்ராஸ்டட் கிங் அண்ட் ஃப்ரெஷ் ஷவர்மா ரெஸ்டாரண்ட். ஹல்தியா போனீங்கன்னா அங்கே நிறைய வந்து இந்த ஷவர்மா ஷாப்லாம் இருக்கும், அங்கே தான் இருக்குது. அப்புறம் ஊருக்கு போகிறதுக்கு வந்து அபாயா வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆச்சு அபாயா வாங்கி. சரின்னு சொல்லிட்டு இந்த அபாயா தான் வந்து நான் செலக்ட் பண்ணியிருந்தேன். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அந்த டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸ்லீவ்ஸில் வந்து இந்த மாதிரி நெட்டு மாதிரி வருது. அப்புறம் அபாயாலேயும் இந்த மாதிரி நெட் டிசைன் இருக்குது. பட் நான் வந்து உள்ளே வந்து லைனிங் கொடுத்து தான் வந்து தைச்சிருக்கேன். அது ட்ரெஸ்ஸு தெரிகிற மாதிரி இருக்கும் அந்த நெட்டு டிசைனில். அந்த மாதிரி நான் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளாத் வச்சு தான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து அரபிக் ஷாப் தான் இது. நிறைய டிசைன் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்கள் மதினா சைட் போனீங்கன்னா இந்த மாதிரி ஷாப்ஸ்லாம் நீங்கள் நிறைய பார்க்கலாம். ஹிஜாப்ஸும் பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சு. இங்கே வந்து மற்ற ஷாப்ஸை விட கொஞ்சம் வந்து ரேட் வந்து அதிகமாக தான் இருக்கும். பட் ஆனால் நல்ல குவாலிட்டி இருக்கும் உங்களுக்கு. அப்புறம் இந்த மாதிரி க்ரீன் கலரில் க்ரே கலரில் அந்த மாதிரிலாம் ஹிஜாப்ஸ் இந்த அபாயாஸ் வந்து பார்த்தோம். பட் எப்பயுமே எனக்கு வந்து பிளாக் தான் எப்பயுமே எனக்கு ஃபேவரட். அபாயானா வந்து பிளாக்கில் போட்டால் தான் நல்லாயிருக்கும். நான் வாங்கின அபாயா இது தான். நான் போடும்போது உங்களுக்கு கிளியராக அதை வந்து காட்டுறேன். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா வீடியோ எடுக்கவே எனக்கு டைமே இல்லை. அப்புறம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபத்தா ஹிஜாப்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து நம்மளுக்காக நிறைய ஹிஜாப்ஸ் அமைச்சிருக்காங்க. ஒரு ஹிஜாப் பென், அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு போடுற மாதிரிலாம் பார்த்திங்கன்னா பார்ட்டி வேர் ஹிஜாப்ஸ்லாம் வந்து அமைச்சிருக்காங்க. நல்லா கிராண்டாகவே இருக்குது. இவங்ககிட்ட ஷிஃபான் ஹிஜாப், காட்டன் ஹிஜாப் நல்ல குவாலிட்டியாகவே இருக்குது. உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல ஒர்க்குள்ள ஹிஜாப்ஸ்லாம் போட பிடிக்கும்னா கண்டிப்பாக இவங்ககிட்ட வந்து ஆர்டர் பண்ணுங்கள். ஒரு ஹிஜாப் கேப், அதுக்கப்புறம் இந்த ப்ளூ கலர் ஹிஜாப் பார்த்தீங்கன்னா நல்ல பார்டர்லலாம் நல்லா டிசைன் கொடுத்துருக்காங்க. இது கல்யாணத்துக்கு பார்ட்டி வேர்க்கெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் போட்டால். நீங்களும் இந்த ஹிஜாப்ஸ்லாம் ஆர்டர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. So these two are my options for airport. And my mother won't let me wear this pretty dress. ஜம்ப்சூட் அது. Yeah, jumpsuit. இது வந்து ஏர்போர்ட்ல போட்டு போவாங்களாம். எப்படி போட முடியும் ஏர்போர்ட்ல? வாஷ்ரூமே போக முடியாது ஜம்ப்சூட் போட்டா. I can go. அதனால நான் வேணும்னு சொல்லிட்டேன், ஜம்ப்சூட்லாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. I want to wear, it's comfortable. டாய்லெட் போனா அங்க தெரியும் கம்ஃபர்டபிளா இல்லையா. It's comfortable. வாஷ்ரூம் போனா தானே தெரியும். I won't go in flight washroom. I'm scared of the flight washroom. If I get stuck in it. I'm a girl. It's not a girl, it's a boy. It's a boy? Yeah. It's cat noir. நீ கலர் பண்றது கேர்லா? ஒரு மர்மெய்ட். இந்த மர்மெய்ட். இந்த மர்மெய்ட் தானா அது? பிரிண்ட் அவுட் எடுத்தீங்களா? சரி. ஹாய். ஸோ இன்னைக்கு வந்து ஹென்னா போடுற பிளான்லாம் இருந்துச்சு. கைக்கு வேக்சிங்லாம் வந்து பண்ணிட்டு வந்தேன், ஹென்னா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பல்லு வலி. காலையில் ஏஞ்சதும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக தலைவலி, பயங்கர பல்லு வலி. ஸோ போயிட்டு அந்த ட்ரீட்மெண்ட்லாம் போயிட்டு பண்ணிட்டு வரதுக்கே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டைம் ஆயிடுச்சு. நாளைக்கு ஃப்ளைட்டு. ஸோ இன்றைக்கி எதுவுமே வந்து டைமே இல்லை. லாஸ்ட் மினிட்ல கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணுற வேலைலாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதனால் ஹென்னா வந்து போட முடியல. முடிஞ்சால் ஊருக்கு போய் தான் போடணும்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய பிளான்ஸ்லாம் வச்சு இந்த மொரக்கன் பாத்லாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். நல்ல ஆஃபரும் போயிட்டு இருந்துச்சு இங்கே ஒரு நல்ல சலூனில். பல்லு வலியால் பார்த்தீங்கன்னா எதுவுமே செய்ய முடியாமல் போச்சு. மொரக்கன் பாத்தும் பண்ணலை, ஃபேஷியலும் பண்ணலை, ஹென்னாவும் போடலை. சரி பரவாயில்ல, வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. ஃபைனலாக அந்த டேட்ஸ் வாங்குறது மட்டும் பெண்டிங்கில் இருந்துச்சு. நாங்கள் எப்பயுமே ஃப்ளைட்டுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து டேட்ஸ் வாங்குவோம். நாளைக்கு போகிறோன்னா இன்றைக்கி தான் வந்து வாங்குவோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃப்ரெஷ் டேட்ஸும் வாங்கிட்டு போவோம். இது மீனா மார்க்கெட்டில் இருக்குது. இங்கே டேட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய வெரைட்டி வச்சுருப்பாங்க. நட்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டி நீங்கள் பார்க்கலாம். நட்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், நல்லா கிறிஸ்பி அண்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எப்படின்னே தெரியல, நம்ம சூப்பர் மார்க்கெட்ஸில் வாங்குறத விட இங்கே வந்து நீங்கள் நட்ஸ் வந்து வாங்கி சாப்பிட்டு பாருங்கள், அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த நட்ஸ் பார்த்திங்கன்னா மிக்ஸ்டு நட்ஸும் வந்து வச்சுருக்காங்க பாருங்கள். இதே மிக்ஸ்டு நட்ஸ் நம்ம வெளியில் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினா நிறைய பீனட்ஸ் தான் வந்து போட்டிருப்பாங்க. அது சாப்பிட்றதுக்கு டேஸ்டியாகவே இருக்காது, ஒரு மாதிரி கசப்பு டேஸ்ட் வரும். இங்கே பார்த்திங்கன்னா பாதாம், பிஸ்தா, கேஷ்யூஸ் எல்லாமே வந்து நிறைய போட்டிருப்பாங்க. அப்புறம் பிஸ்தா அந்த மாதிரி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாதாம்லேயே பார்த்திங்கன்னா ஃப்ரைடு பாதாம், சால்ட்டடு,
அந்த மாதிரி வந்து நிறைய வெரைட்டி இருக்கும். இந்த கேஷ்யூஸ்லேயே பாருங்கள் ஸ்கின்னோட வந்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் சாஃப்ரான் பவுடர், நிறைய பேர் கேட்டிருக்கீங்க சாஃப்ரான் பவுடர் எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஷாப்பில் இருக்குது. 15 கிராம்ஸ் தான் அந்த சின்ன பாட்டில். சாஃப்ரானும் நல்லா பியூர் சாஃப்ரான் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பாதம் பாருங்கள், இந்த ஷெல்லோடையே இருக்குது. இது வரைக்கும் நான் பாதம் அந்த மாதிரி நான் சாப்பிட்டு பார்த்ததே இல்லை. அதை உடச்சி சாப்பிட்டு பார்த்தோம், அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. சான்ஸே இல்லை. இது கொஞ்சம் வந்து உங்களுக்கு எக்ஸ்பென்சிவாக வரும். 1/2 kg 30 கிராம்ஸ் அந்த மாதிரி நினைக்கிறேன். இப்போ நீங்கள் வந்தீங்கனாலே நீங்கள் வந்து நிறைய சாப்பிட்டு பார்த்து வாங்கலாம். உங்களுக்கு நிறைய கொடுப்பாங்க. நட்ஸாக இருந்தாலும் சரி, நட்ஸ் வந்து நிறைய இடத்துல வந்து நமக்கு சாப்பிட்றதுக்குலாம் வந்து நிறைய கொடுக்க மாட்டாங்க. இங்கே வந்து எவ்வளோ வேணால் நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். டேட்ஸ் அண்ட் நட்ஸ் எல்லாமே நீங்கள் டேஸ்ட் பண்ணி வாங்கலாம். வந்து லொக்கேஷன் மீனா மார்க்கெட்டில் ராயல் டேட்ஸ்ன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த கார்டமன் அந்த ஏலக்காய் பார்த்திங்கன்னா அப்படி ஒரு ஸ்மெல்லு, சான்ஸே இல்லை. அதை வந்து சும்மா எடுத்து காமிச்சாங்க, அப்படி ஒரு ஸ்மெல் வந்துச்சு. இங்கே கிராம்பு ஏலக்காய் மட்டும் கிராம்பும் பட்டை மட்டும் கிடைக்கலன்னு நினைக்கிறேன். ஏலக்காய் இருந்துச்சு, கிராம்பும் பட்டை மட்டும் வந்து கிடைக்கல. அது மட்டும் நாங்கள் லூலூவில் வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் டேட்ஸில் பாருங்கள் அச்சாறு டேட்ஸ் பவுடர், அதெல்லாம் வந்து கேன்சருக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் இப்போது வந்து பேக்கிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். என்னோடய ஹிஜாப்ஸ் எல்லாமே நான் வந்து எடுத்து வச்சிட்ருக்கேன். எப்படியும் அங்கே போனாலே பார்த்திங்கன்னா எனக்கு நிறைய ஹிஜாப்ஸ் வந்து வரும் ப்ரொமோஷனுக்கு. இருந்தாலுமே வந்து நான் யூஸ் பண்ணுற ஹிஜாப்ஸை வந்து எனக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால் எப்பயுமே நான் யூஸ் பண்ணுற ஹிஜாப்ஸ் வந்து எடுத்து வச்சுருவேன். கொஞ்சம் பார்ட்டி வேர் ஹிஜாப்ஸ், அதுக்கப்புறம் டெய்லி வேர் பண்ணுற ஹிஜாப்ஸ் எல்லாமே வந்து எடுத்து வச்சுருக்கேன். இங்கே யூஏயில் கிடைக்கிற ஹிஜாப்ஸ் குவாலிட்டிலையும் சரி, டிசைன்லேயும் சரி ரொம்ப வந்து நல்லாயிருக்கும். நான் வந்து ரொம்ப வந்து யூஸ்ட் ஆகிட்டேன். இங்கே இருக்கிற ஹிஜாப்ஸ் யூஸ் பண்ணி எனக்கு ரொம்ப வந்து யூஸ்ட் ஆகிட்டேன். அதனால் வந்துட்டு எனக்கு இங்கே கிடைக்கிற ஹிஜாப்ஸ் தான் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் எனக்கு. அதுக்கப்புறம் ஹிஜாப் கேப்ஸும் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஊர் போகிறதுக்காக புது சூட் கேஸில் வந்து வாங்கியிருந்தோம். நல்லா ஆஃபரில் கிடச்சிது. இது வந்து விஐபி பிராண்ட். என்னோடய க்ளோத்ஸ் எல்லாமே இப்போ இதில் தான் வைக்க போகிறேன். நம்ம எப்பயுமே ஊருக்கு போகும்போது நிறைய ட்ரெஸ் வந்து இங்கேருந்து எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஏன்னா நம்ம ஊரில் போய் எப்படியும் பார்த்திங்கன்னா ட்ரெஸ் வந்து வாங்குவோம். அதனால் நானே பார்த்திங்கன்னா ஒரு கேஷுவல் வேர் வந்து ஒரு 4-5 ட்ரெஸ், அதுக்கப்புறம் பார்ட்டி வேரில் ஒரு 5 ட்ரெஸ், அதுக்கப்புறம் அபாயா நிறைய வேர் பண்ணுறதால அது ஒரு 4 அபாயா அந்த மாதிரி எடுத்து வச்சுருவேன். ஹிஜாப்ஸ் அவ்வளோதான். அதனால் இங்கேருந்து எடுத்துகிட்டு போகும்போது நம்ம ரொம்ப எடுத்துகிட்டு போகக்கூடாது. அப்போ தான் நம்மளுக்கு வரும்போது வந்து நிறைய வெயிட் வந்து கிடைக்கும். நம்ம நிறைய திங்ஸ் வந்து இந்தியாவிலேருந்து கொண்டு வரலாம். இப்போ வந்து நான் எல்லாமே சூட் கேஸில் வந்து வச்சிட்ருக்கேன். நான் என்ன தான் வச்சாலும் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் இன்னொரு வாட்டி வந்து அது ரொம்ப நீட்டாக வந்து பேக் பண்ணுவாங்க. என் ஹஸ்பண்ட் அடுக்குனா பார்த்திங்கன்னா நிறைய ஸ்பேஸ் வந்து கிடைக்கும். நான் வச்சு அப்படியே பார்த்திங்கன்னா அப்படியே ஃபுல் ஆயிரும். ஸோ அவங்க தான் இது வந்து பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ இதோட இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது நிறைய விஷயம் வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது. இந்த வீடியோவை கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பெட்டி கட்டுறது, அதுக்கப்புறம் வந்து ட்ராவல், ஏர்போர்ட் vlog எல்லாமே நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.